அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசத்துக்கும் நேசத்துக்கும் பெயர் போன விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பலன்களைத்தான். நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் காக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா பெமுருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் அன்பு முருகனே போற்றி. நிச்சயமா இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், நம்புங்க. பொதுவாவே இந்த விருச்சிக ராசிக்காரங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க மாறி மாறி எவ்ளோதான் உழைச்சாலும் அதுக்கு ஏத்த மரியாதை இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லங்க. சரியான மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருந்தாலும் கூட அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம பாசத்துக்கும் நேசத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளிய காட்டிக்காம மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க எவ்ளோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கறதுக்காக எதையும் தாங்கிக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்கள கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே. எங்கள பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? இங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது அப்படியே எனக்கு புரியுதுங்க. கலங்காதீங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இனி அப்படியே மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல மிக அருமையா ஒரு பொற்காலமா மாறப்போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க. இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்கப் போகுதுங்க. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது, அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி நமக்கு சாதகமா லாபமா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இந்த நேரத்துல உங்களுடைய கனவுகள் நனவாகவும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சில சூட்சமமான விஷயங்கள நீங்க கடைபிடிப்பதன் மூலமா ரொம்பவே எளிதாக உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வுகளை பெறலாங்க. முக்கியமா சொல்லணும்னா சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது போன்ற நவகிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கறத பத்தியும், குறிப்பா 4 கிரகங்கள் மிரள வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா அதற்கு படிகாரமா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க இந்த வீடியோ பதிவுல. பொதுவா விருச்சிகம் ராசிக்காரங்க மற்றவர்களால ஏமாற்றப்படுவதையும் காரணமே இல்லாம வெறுக்கப்படுவதையும் பார்த்து பார்த்து மனம் ரொம்பவே சலித்து போயிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ வியூகங்கள் போட்டாலும் அது அவங்க நினைத்தபடி நடப்பதற்கு அதிக தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிகம் ராசியினருக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகள் கிடைக்கிறது கூட பல நேரங்கள்ல அரிதாகத்தாங்க இருக்கும். வீட்ல நல்ல சாப்பாடு கிடைக்கலைனாலோ அல்லது இவர்கள் விரும்பிய உணவு இவர்களுக்கு கிடைக்காமல் போனாலோ இவங்க ரொம்பவே மன அழுத்தம் அடைவாங்க. இது இயல்புதாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத விதமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் போறாங்க. யாரோ ஒருவருக்கு வைத்த செக் இவங்களுக்கு லக்காக மாறவும் வாய்ப்பிருக்கு. உங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வரப்போறாங்க.
வீடு கலகலப்பா இருக்க போகுது. நண்பர்கள் உங்கள தேடி வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க. முக்கியமா பகைவர்கள் கூட நண்பரா மாறிடுவாங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம்! அது மட்டும் இல்லாம புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பல இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களுக்கு தானா கிடைக்கும். பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. இந்த நேரத்துல வர்ற சந்தோஷத்த பார்த்தா இங்க சந்தோஷத்துல திக்குமுக்காட கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும். சில நேரங்கள்ல நம்ம கடமைய செய்ய முடியாம சின்னதா பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். இது கொஞ்சம் தர்ம சங்கடமான நேரமா இருந்தாலும் கூட இத நீங்க ஈஸியா சமாளிச்சுக்கலாங்க. நிச்சயமா உங்களால முடியும். நம்பிக்கை வைங்க. ஒரே ஒரு விஷயம், விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கத்துடன் இருக்கணும். நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். எப்போதும் சிரித்த முகத்தோட நீங்க இருக்க பழகிக்கணும். உங்க மனசுல ஏதாவது வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த கருத்த தேவையில்லாம எங்கேயும் பேச வேண்டாம். ஏன்னா அது ஆபத்தா முடியறதுக்கு வாய்ப்பிருக்கு. யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்டா அதற்கு நீங்களே யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஏன்னா மற்றவர்கள் சொல்றத விட உங்ககிட்ட தான் அதுக்கான பெஸ்டான பதில் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸ். சில சமயங்கள்ல உங்க மனைவி நாம கார்ல போலாமா அல்லது டூ வீலர்ல போலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா, உனக்கு எது பிடிக்குதோ அது மாதிரியே போலாமா, நீயே சாவியை எடு அப்படின்னு சொல்லிருங்க. நீங்க முடிவு சொல்லாதீங்க. ஏன்னா விருச்சிகம் ராசிக்காரங்க சமயோஜிதமா செயல்பட்டா எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளித்து ஈஸியா வெளிய வந்துருவீங்க. அதே போல ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து வெளியில ஹோட்டலுக்கு சாப்பிட போனா வீட்ல இருக்கக்கூடியவங்க என்ன சாப்பிட சொல்கிறார்களோ அதையே நீங்களும் ஆர்டர் செய்யுங்க. நீங்க ஆசைப்படுவதை செய்ய வேண்டாம். எனக்கு இது வேணும்னு கேட்கவும் வேண்டாம். இந்த நேரத்துல விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவன் பெரிய சந்தோஷத்தையும் சகிப்புத்தன்மையையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. உங்ககிட்ட சகிப்புத்தன்மை இருந்தால் நிச்சயமா பெரிய லாபம் கிடைக்கும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசுங்க. யோசிக்காம பேசினா பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு ஏற்பட்டுரும். உதாரணத்துக்கு கும்பம் ராசிக்காரங்களுக்கு யோசிக்காம பேசிதான் பிரச்சனைகளை சிக்கிக்குவாங்க. ஆனா நீங்க உஷாரா இருங்க. இப்போ கிரக நிலைகளை பார்த்தா விருச்சிகம் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். சகோதரத்துவ உதவிகள், அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா பழைய பகைகள் எல்லாம் விலகும். உறவினர்கள் மூலமா தக்க சமயத்துல உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்க தானாகவே உங்க வாழ்க்கைய விட்டு விலகி போவாங்க. அடுத்ததா 4வது வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்றதுனால சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய பழைய சேமிப்பிலிருந்து பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும். உங்களுடைய வருமானம் உயரும். நீங்க எதிர்பார்த்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். பொருளாதார தடடைகள் எல்லாம் நீங்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அடியோடு மாறும். திடீர் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாம போகும். ஆனா சின்னதா ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இரவுல படுத்தா தூக்கம் வராம எதையாவது நினைச்சு பயப்படலாம். லாங் டிராவல், அதாவது நீண்ட தூர பயணம் போகும்போது இருட்டுல போக வேண்டாம். நீங்க எவ்ளோ தைரியசாலியா இருந்தாலும் அந்த நேரம் ஒரு இனம் புரியாத பயம் வரலாம். கடவுளோட நாமத்த மந்திரங்கள சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அடிக்கடி ஆலய பிரவேசங்கள் செய்ய தோணும். இப்படி ஏதாவது பயம் ஏற்பட்டா அத நல்ல விதமா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. பயப்படாதீங்க. விருச்சிகம் ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நேரமா இருக்கு. உங்களுடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் இப்போ யூஸ் ஆகும். நண்பர்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா நன்மைகள் உங்களுக்கு திரும்ப நடக்கும். சில இடங்கள்ல நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம நீங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சின்ன எச்சரிக்கை, உங்க செருப்பு காணாம போக வாய்ப்பிருக்கு அல்லது ஏதாவது பொருள நீங்க தொலைக்க வாய்ப்பிருக்கு. கவனமா இருங்க. ஆனா பெரிய மனிதர்களுடைய உதவிகள் தானா உங்களுக்கு கிடைக்கும். ரோட்ல போகும்போது யாராவது வண்டியில பெட்ரோல் இல்லாம கஷ்டப்பட்டு நின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்து உதவுங்க. அல்லது
பெட்ரோல் போட்டு விடுவீங்க. நடைபாதை சாரிகள், அதாவது நடந்து போறவங்க உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டா முகம் சுளிக்காம லிஃப்ட் கொடுங்க. முக்கியமா மாணவர்கள் வண்டிய பார்த்து கை காட்டி லிஃப்ட் கேட்டா கண்டிப்பா லிஃப்ட் கொடுங்க. மறுக்காம வண்டிய நிப்பாட்டுங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா போதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மகான்களை தரிசனம் செய்யறதுக்கு இது ஒரு அற்புதமான நேரமா அமைஞ்சிருக்கு. யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களின் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டா உடனே போய் அவர்களை பாருங்க. அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசுல ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும். இது உண்மையிலேயே ஒரு நல்ல நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பா திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நீங்க ஒரு 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்துல செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய நீங்க ராஜாவா வாழப்போறீங்க. உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்கப் போகுதுங்க. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க. உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்கப் போகுது. புது நம்பிக்கை பிறக்கப் போகுது. அடுத்தவங்க இது இவங்களால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில நீங்க மாபெரும் வெற்றி அடைய போறீங்க. பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறையப் போகுது. குடும்பத்தில ஒற்றுமை ஏற்படப் போகுது. இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகப் போகுது. மனசுல ஒரு ஆழமான நிம்மதி ஏற்படப் போகுது. மொத்தத்துல உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் வந்து நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. அதையும் நான் கடைசியா ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த உலகத்துல வந்து யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல லைக் புடிச்ச உணவுகள சாப்பிடுறவங்களா? இல்ல புடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இல்லவே இல்லைங்க. இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, மனக்கவலை இல்லாம எங்கோட ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே வந்து சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவல, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களோட மனசுல இருந்த அந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.